சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் போது மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட மீனவர்களும் தங்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அவர்களிடம் எமது செய்தியாளர் கோகுல் நடத்திய நேர்காணலை பார்ப்போம். எங்களுடைய மீனவ கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவ கிராமங்களுக்கும் நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். கண்டிப்பாக அனைத்து மீனவ கிராமங்களிலும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்திரா காந்தி குப்பம் உட்பட பல கிராமங்கள் இந்த மழை வெள்ளத்தால் சேதமடைஞ்சிருக்கு, அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி மழை புயல் காரணமாக படகுகள் நிறுத்தி வைத்திருக்கப்பட்ட படகுகள் பலவும் சேதமடைந்திருக்கிறது, அவற்றுக்கும் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதுபோல் மீட்பு பணிக்கு சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய மீனவர்களுடைய படகுகளுக்கு சேதமடைந்திருக்கிறது, அதற்கான உதவிகளை செய்வதாக மீன்வளத்துறை எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறது. அதை நீட்டிக்க வேண்டும். இப்போ இரண்டாம் கட்டமாக சென்ற படகுகளுக்கும் அந்த நிவாரணங்களை நீட்டிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ கடல் நிறம் மாறி இருக்கு, அதுக்கான காரணம் என்ன? இதனால கடலில் இருக்கக்கூடிய மீன் வளங்கள் பாதிக்க வாய்ப்பு இருக்கா? தொழில் எப்போ செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு, எப்போ தொடங்க இருப்பீங்க? இப்போ நீங்கள் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று முகத்துவாரங்கள், அதாவது கூவம், அடையாறு, அதே போல் எண்ணூர் பகுதிகளில் எண்ணூர் முகத்துவாரங்கள்லேருந்து வரக்கூடிய தண்ணியானது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆலை கழிவுகளையும் மட்டுமில்ல பிளாஸ்டிக் கழிவுகள், நகரத்தினுடைய ஒட்டுமொத்த குப்பைகளையும் அள்ளி இப்போ கடலுக்குள்ளே போட்டதை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் மாசு உள்ள கடல் ஒரு கலங்கிய நிலைமையில் இருக்கிறனால மீன்கள் இந்த இடத்தை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது எங்களுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாவது கடல் தொழிலுக்கு போனாலும் எங்களுக்கு சரியான ஒரு மீன் பாடு இல்லாத ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உடனடியாக எங்களுடைய கோரிக்கை பொதுமக்கள் ஒவ்வொருவருமே, இது அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை விட பொதுமக்கள் இந்த சுற்றுச்சூழல் மீது ஆர்வம் காட்டணும். அவங்க இந்த மாதிரி ஆற்று முகத்துவாரங்களில் தங்களுடைய கழிவுகளை கொட்டுவதையும், அதே போல் நீர் ஆதாரங்கள், அதாவது வடிகால்கள் மீது சாக்கடைகளை திருப்பி விடுகின்ற அந்த சூழலை பொதுமக்கள் மாற்ற வேண்டும். முதல் கட்டமாக பொதுமக்களும் இதில் குற்றவாளிகளாகத்தான் நாங்கள் பார்க்குறோம்.